இதை போய் அம்மா கிட்ட சொல்லி அதுக்கும் ஏதாவது சொல்லிட்டான்னா அசிங்கமாயிடும் என நினைத்து கொண்டு இதை தனது சித்தியிடம் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். அவள் எப்படியும் இதனை சூசகமாக அம்மாவிடம் தெரிவித்து விடுவாள் என நினைத்தான். தொலைபேசியில் சித்தியிடம் இதனை கூறிய போது, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நாளைக்கு எப்படியும் அம்மாவை பார்க்க வரேன், அப்போ அம்மா கிட்ட இதை நாசுக்கா தெரிவிச்சிடுறேன், அதுக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம் என கூறினாள். அடுத்த நாள் அவனுடைய சித்தி இதனை அவனுடைய அம்மாவிடம் தெரிவித்த போது, ஓ அந்த பொண்ணா, அவ ரொம்ப ஸ்டைலா இருப்பாளே, நம்ம வீட்டில் கூட ஒரு வருஷம் முன்னாடி கனகரத்னம் ஊருக்கு போகும்போது 2 நாள் பார்த்துக்க சொல்லி வீட்டில் விட்டுட்டு போனார். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்க்கலாம், என்ன சொல்றாருன்னு தெரியல. அவனது அப்பாவிடம் தெரிவித்த போது அவனுக்கு ஒரே பொண்ணு, அதனால அவன் பெரிய இடமா பார்த்துட்டு இருக்கான், சரி கேட்டு பார்ப்போம் என்றார். அவனது அப்பாவிற்கும் கனகரத்னத்திற்கும் நண்பரான ஒருவரிடம் இதனை கூறி கேட்குமாறு தெரிவித்தார். அதற்கு அந்த நண்பர், நீ வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிட்ட, ஆனா உன் பையனுக்கு தான் வேலை ஒன்றும் நிரந்தரமா இல்லையே என்றார். நானும் சொல்லிட்டேன், ஒழுங்கா வேலைக்கு போடா, அப்பதான் பொண்ணு கிடைக்கும்னு. அவன் ஏதோ கலை ஆர்வத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சொத்து பத்தெல்லாம் சேர்த்துட்டேன், இருந்தாலும் பொண்ணு கொடுக்குறவங்க யோசிப்பாங்கல்ல, இவன் என் நண்பன் தானே, அவனுக்கு நான் இப்போ சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் என் வியாபாரம் ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கிறத பற்றியும் தெரியும், கேட்டுப்பாரு என்ன சொல்றான்னு பார்க்கலாம் என்றார். எனக்கு அவன்கிட்ட பொண்ணு கேட்கறதுக்கு கூட முழு சம்மதம் இல்லை, ஏன்னா நெருங்கிய சொந்தம் ஆயாச்சுன்னா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும், பையன் ஆசைப்பட்டானேன்னு தான் கேட்குறேன் என்றார். சுமார் 1 வாரம் கழித்து ஞாயிறு காலை அவனுடைய தந்தை பேப்பர் படித்து கொண்டிருந்த போது தொலைபேசி அழைப்பு ஒலித்தது. மறுமுனையில் நண்பர் பேசினார். தான் கனகரத்னத்திடம் கேட்டுவிட்டதாகவும், இவர் கேட்டவுடன், என்னங்க நீங்க என் பொண்ணுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க, இந்த பையனுக்கு வேலையே இல்லை, அதனால சம்மதம் இல்லை என கூறியதாக தெரிவித்தார். அதை கேட்டதும் அவன் தந்தை, ஓ பெரிய இடம் பார்த்துட்டு இருக்கானா, சரி சரி நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி என கோபமாக கூறினார். அதனை இவன் படுக்கையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது கண்களில் பொலபொலவென்று கண்ணீர் வழிய துவங்கியது. அவனது அப்பா அம்மாவிடம், நான் நினைச்ச மாதிரியே அவன் பிகு பண்ணிக்கிட்டான், தராதரம் தெரியாம கேட்டுட்டோம் பாரு, நம்ம புத்தியை செருப்பால் அடிக்கணும் என்றார். என்னமோ பெரிய இடம் பார்க்கறானா என்று சீர துவங்கினார். விஜய் பல் துலுக்கியபடியே முகப்பறைக்கு வந்தபோது அவனது அம்மா இதனை தெரிவிப்பதற்கு காத்து கொண்டிருந்ததை போல விடுக்கென்று, கேட்டாச்சு, அவங்க பெரிய இடம் பார்க்கறாங்களாம் என தெரிவித்ததை காதில் வாங்கி கொண்டதாக தலையாட்டினான். அப்போது இவர்கள் தங்கியிருந்த வீட்டின் அருகே இவர்கள் குடிபெயர புகும் வீட்டின் கட்டிட வேலை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்ததால் அங்கு அவனது முதல் தம்பியும் அம்மாவும் போவதும் வருவதுமாக இருந்தனர். விஜயை ஒரு உப்புக்கச்சப்பாவை போல எப்போதாவது தேவைப்படும் போது வீடு கட்டுற இடத்துல போய் பாரு என்று அவனது அம்மா தம்பி இல்லாத நேரங்களில் பயன்படுத்தி கொண்டாள். என்னதான் இவனுடைய தந்தையின் நண்பர் கனகரத்தினம் இவனுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் இவனுடைய மனது அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் மனதிற்குள், சென்னையில் பிரதானமான இடத்துல இவ்வளோ பெரிய வீடு கட்டுறோம், நாம சரியான வேலையில இல்லைன்னு அந்த ஆள் நினைச்சாலும் நம்ம அப்பாவோட நட்புக்காகவும் பின்புலத்துக்காகவாவது அவர் ஒத்து கொண்டிருக்க வேண்டாமா? என்னமோ அவருக்கு புரியல. நாம சித்திக்கிட்ட சொல்லி மறுபடியும் கேட்க சொல்லுவோம் என சித்தியிடம் இரவு தொலைபேசியில் நச்சரிக்க துவங்கினான். அதற்கு இவனது சித்தி, உங்க அப்பா இறங்கி வந்து கேட்டதே பெரிய விஷயம், அதுக்கே அந்த ஆள் திருப்பிக்கிட்டான், சரி இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லி பார்க்குறேன் என தெரிவித்தாள். நீ இப்போ போய் நிம்மதியாக படுத்து தூங்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றாள். காலை கண் விழித்து பார்த்தபோது கடிகார முள்ளில் கிட்டத்தட்ட 8 மணியை காண்பித்தது. இவனை தவிர வீட்டில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்தான். எல்லோரும் பக்கத்தில் வீட்டு வேலை நடப்பதால் அங்கே போயிருக்கலாம் என எண்ணிக்கொண்டான். வீட்டின் வெளியே போடப்பட்டிருந்த தினசரி பேப்பர் மற்றும் வார இதழை எடுப்பதற்காக சென்றான். வார இதழ்களில் அப்போது 2 பத்திரிகைகள் மிகவும் பிரபலமாக இருந்தது. அதில் ஒன்று ஆனந்த விகடன், மற்றொன்று குமுதம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்களுடைய வீட்டில் ஆனந்த விகடன் படித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அன்று ஆனந்த விகடன் போடுவதற்கு பதில் மாற்றாக குமுதம் போடப்பட்டிருந்தது. என்னடா இன்னைக்கு குமுதம் வந்திருக்கு என மனதிற்குள் நினைத்து கொண்டான். சரி என்றபடி வீட்டிற்குள் எடுத்து சென்று குமுதத்தில் வந்த அட்டை படத்தை பார்த்தபோது அப்பத்திரிகையில் வந்திருந்த முகத்தை இவன் முன்பே அறிந்ததைப் போல இவனுடைய உள்ளுணர்வு உணர்த்தியது. யாரு இவ, தெரிஞ்ச மாதிரி இருக்கே என்று ஆழ்ந்து சிந்தித்த போது, இது பத்மா ஆச்சே, போன வருஷம்தான் மும்பையில பார்த்தோம்,
என்று நடுப்பக்கத்தில் அவளுடைய பெயரை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக புரட்டிய போது இவன் நினைத்தது போலவே அட்டை படத்தில் பத்மா என குறிப்பிட்டிருந்தது. மேலும் அப்போது பிரபலமாக இருந்த ரா என்னும் இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்படும் நடிகை எனவும் அவருடைய படத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. ஓ, நம்ம பத்மா நடிகை ஆயிட்டாளே என்று மனதிற்குள் இவனுக்கு ஏக சந்தோஷம். அதுவும் அந்த இயக்குனர் படத்திலன்னா சும்மாவா, எப்படியும் அவள் நடிச்சு வெளியாகிற படத்தை முதல் நாள் போய் பார்த்துடணும் என தீர்மானித்து கொண்டான். கடைக்கு போய் இன்னும் ஒரு குமுதத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் எனவும் நினைத்தான். அப்போது அவனது அம்மா வீட்டிற்குள் நுழைந்தாள். அம்மா காப்பி என்றான். கோபமாக சமையலறைக்குள் முறைத்து கொண்டே சென்றாள். காப்பியை போட்டு எடுத்துக்கொண்டு இவன் அமர்ந்திருந்த மேஜைக்கு மறுபுற மேஜையில் காப்பி என எரிச்சலுடன் லொட்டென்று மேஜை மீது வைத்தாள். இதே போன்று காப்பியை மேஜை மீது இவனை மதிக்காததை உணர்த்துவது போல் மேஜையின் ஓரமாக பல முறை காப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் இம்முறை சற்று பலமாகவே இருந்தது. ஒருவேளை இவனை எரிச்சல் படுத்துவதற்காக கூட இருக்கலாம். இவன் ஏமா எனக்கு கொடுக்கிற காப்பியை இப்படி வைக்கிற என்று கேட்டதற்கு, ஆமா, இவர் பெரிய இவருக்காக நாங்கள் அந்த ஆள்கிட்ட போய் பொண்ணு தாங்கன்னு பிச்சை எடுக்கணுமா? எங்களுக்கு ஒன்றும் அப்படி அவசியம் இல்லை, வேணும்னா நீ போய் அந்த ஆள்கிட்ட தொங்கு என்று எரிச்சலுடன் கத்தினாள். இதை கேட்டதும் மனமுடைந்து போன இவன் அமைதியாக, எனக்காக நீங்க ஒன்றும் அவர்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டாம், சற்று நேரத்துக்கு பின் கடைக்கு சென்று குமுதத்தை வாங்கி பத்திரமாக அவனுடைய அலமாரியில் வைத்து கொண்டான். அன்று இரவு விஜய் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அவனுக்குள் ஒரு குரல் ஒலித்தது. பத்மா யாருன்னு தெரியுமா என்றது. இவன் தூக்கத்தில் இருந்தபடியே இல்ல தெரியாது என்றான். அவதாண்டா உன் பொண்டாட்டி என்றபடி சத்தமான குரலில் ஒலித்து சென்றது. காலை எழுந்தபோது சத்தமான அந்த குரல் ஒலித்து சென்றதை அவனால் உணர முடிந்தது. என்னது, அவ என் பொண்டாட்டியா என்றபடி படுக்கையிலிருந்து எழுந்தான். சற்று நேரம் எழுந்து அமர்ந்து நேற்று இரவு யார் குரல் இப்படி பலமா என சிந்திக்க தோன்றியது. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இத்தனை வருஷமா வந்துட்டு இருந்த வார இதழ இதுவரை அந்த ஆள் மாத்தி போட்டதே இல்லை. ஆனா நேத்து மட்டும் எப்படி மாறி வந்தது என்றபடியே அந்நாள் வேலையை தொடங்கினான். அன்று மாலை அவனது நண்பர்களிடம் இருந்து அலைபேசியில் அழைப்பு ஒலித்தது. மச்சி, வினு பேசுறேன், எங்க இருக்க? நான் எங்க வீட்டுல தான் இருக்கேன் என்றான். குமாரும் ரஃபியும் என் கூட தான் இருக்காங்க, அதான் உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம். சரி வாங்க என்றான். அவர்கள் வந்தார்கள் என்றால் குமுதத்தில் வந்திருக்கின்ற பத்மாவின் அட்டை படத்தை காண்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அவர்கள் வந்ததும் அவனுடைய அறைக்கு நண்பர்கள் மூவரையும் அழைத்து சென்றான். நண்பர்கள் அனைவரும் பேச துவங்கிய போது குமுதத்தை எடுத்து அவர்களிடம் அதில் வந்திருந்த அட்டை படத்தை காண்பித்தான். இது யார் தெரியுமா என்றதற்கு நண்பர்கள், டே உனக்கு மட்டும் இவ்வளவு தெரியுமா என்று நக்கல் அடித்தனர். ஆனா பொண்ணு செமையா இருக்கா என்றனர். டே, நான் மும்பைக்கு போய் விளம்பரத்துல நடிச்சேனே, அப்போ இவளும் அந்த விளம்பரத்துல தாண்டா நடிச்சா, என் கூட ரொம்ப நல்லா பேசினா, இயக்குனர் ரா படத்துல நடிக்கிறா, பெரிய விஷயம். டே மச்சான், இவன் நடிக்கிற படத்தை முதல் நாளே தியேட்டர்ல போய் பார்க்கணும்டா, நீங்களும் வரீங்க என்றான். அதற்கு நண்பர்கள், போடா போ, அவ எங்க உன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்க போறா, இனி அவ பெரிய ஆளு, அதுவும் பெரிய இயக்குனர் படம், கேட்கவா வேணும் என்றனர். அப்போது விஜய், டேய் என்னதான் இருந்தாலும் விதியை மாற்ற முடியாது, எனக்கு நேற்று இரவு ஒரு குரல் கேட்டுச்சு, அதாவது அவதான் என் பொண்டாட்டியான் என்றபோது கெக்க பெக்க என்று நண்பர்கள் மூவரும் சிரித்தனர். என்னதே, அவ உன் பொண்டாட்டியா? மச்சான், இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது. ஏதோ அவளை மும்பையில பாத்தியா, நீ விளம்பரத்துல நடிச்சதுனால அவ உன் கூட பேசியிருப்பா, ரொம்ப கனவு காணாதடா என்றனர். இதை கேட்ட விஜய் எரிச்சலாகி, போங்கடா மரமண்டைங்களா, உங்களுக்கெல்லாம் இது எங்க புரிய போகுது, நடக்கும்போது நீங்களாம் நம்புவீங்க என்றான். அதன் பின் அவர்கள் அனைவரும் அன்று கிளம்பி சென்றனர். சில மாதங்கள் கழித்து பத்மா நடித்துக் கொண்டிருக்கும் படம் திரைக்கு வர இருப்பதாக வந்திருந்த விளம்பரத்தினை தின இதழ் ஒன்றில் கண்டான். ஓ, அடுத்த வாரம் வெளியிட போறாங்களா, நிச்சயமா போய் பார்த்துடணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது அவனுடைய தாய் மாமா வீட்டிற்கு வந்திருந்தார். அவரும் திரைப்படங்கள் காண்பதில் அலாதி பிரியர். சில காலங்கள் அவரும் திரைத்துறையில் இயக்குனராக வேண்டும் என்று முயற்சிகள் பல செய்தவர். ஆனால் அவை நிறைவேறாத காரணத்தால் ஆன்மீகம் மற்றும் கோயில் பணிகளில் சிலவற்றை செய்தபோது அவருக்கு அது மிகுந்த கை கொடுத்தது. அதன் மூலம் அவர் காட்டில் பணமழையும் பொழிய துவங்கியது. அவர் இயக்குனர் ஆக வேண்டும் என்று தயார் செய்து வைத்திருந்த கதைகளை விஜயிடம் கூறியிருக்கின்றார். இவனுடைய தாய்மாமாவிற்கும் இவனுக்கும் 10 வருட இடைவெளி மட்டுமே இருந்ததால் நண்பர்களைப் போலவே இவர்கள் பேசிக்கொள்வர். மாமா, உனக்கு தெரியுமா, நான் மும்பையில போய் நடிச்ச போது பார்த்தேன்னு சொன்னேன்ல, பத்மா அவ படம் அடுத்த வாரம் வெளியாகுது என்றான். நீ எப்ப நடிச்ச என தெரியாததை போல பொறாமையுடன் கேட்டார். இவன் மும்பைக்கு சென்று விளம்பரத்தில் நடித்ததில் மிகவும் பொறாமை அடைந்திருந்தார். அந்த விளம்பரம் என்ன ஆச்சு என்றார். அதுவா, கேன்சல் ஆயிடுச்சு என்று இவன் கூறிய போது,
அவர் மனதிற்குள் ஏக சந்தோஷம். அவரது மன ஓட்டத்தை அறிந்து கொண்ட இவன் தொடர்ந்து அவரிடம் இப்படி கூறினால்தான் திரைப்படத்திற்கு டிக்கெட் எடுப்பார் என்பதை புரிந்து கொண்டு சூசகமாக, அதான் உனக்கு பிடிக்குமே அந்த இயக்குனர் ரா படங்கள் எல்லாம், அடுத்த வாரம் அவனுடைய படம் ரிலீஸ் ஆகுது என்றான். சரி சரி காசு தரேன், போய் முன்பதிவு செஞ்சிரு, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை காட்சிக்கு எடுத்துரு, அப்பதான் எனக்கு நேரம் கிடைக்கும் என்றார். அப்புறம் மாமா என் நண்பர்கள் 3 பேருக்கும் சேர்த்து எடுத்துடுறேன், அவங்களும் வரேன்னு சொன்னாங்க என்றான். சரி சரி என்று இவனுடைய வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் சித்தி வீட்டில் உள்ளவர்கள், மாமாவிடம் பணிபுரியும் சில ஊழியர்கள் மற்றும் இவனது நண்பர்களை சேர்த்து பார்த்தபோது 25 டிக்கெட் வந்தது. அதற்கான பணத்தை இவனிடம் கொடுத்தார். பணத்தை கையில் பெறும்போது இவனுக்குள் ஏக மகிழ்ச்சி. அடுத்த வெள்ளிக்கிழமை மாலைக்காக காத்திருந்தான். ஆல்பர்ட் தியேட்டரில் டிக்கெட் எடுத்திருந்தனர். தியேட்டருக்கு விரைந்த போது தியேட்டருக்கு வெளியே இயக்குனர் ராவுடன் நெருக்கமாக அணைத்தபடி பத்மா நின்று கொண்டிருந்த போஸ்டர் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதனை கண்டபோது பெரியதாக விஜய் பொருட்படுத்தவில்லை. திரைப்படம் எப்போது திரையிடப்படும் என்பதிலேயே ஆவலாக இருந்தான். படம் திரையிடப்பட்டது. சில காட்சிகளுக்கு பின்னர் பத்மா தோன்றிய காட்சியை கண்டான். அவளை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். இடைவெளி விடப்பட்டது. நண்பர்களுடன் பாப்கார்ன் வாங்குவதற்காக வெளியில் வந்தான். மச்சி, பத்மா என்னவா நடிச்சிருக்காடா, அவ பெரிய ஸ்டார் ஆகிட போறா போல, அவளை எப்படியாவது பார்த்து படத்துல நடிச்சதுக்கு வாழ்த்து சொல்லணும் என்றான். நண்பர்கள் இவனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சான்னு தெரியல என்பதை போல நினைத்தனர். படத்தை முடித்து கொண்டு வெளியில் வந்தபோது இவனது மாமா இவனிடம் படம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கான் என்றார். நண்பர்களும் படம் நல்லா இருந்தது, எங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்ததுக்கு நன்றி மச்சி என்றனர். கலைத்துறையில் இவனது அடுத்த முயற்சியாக ஏன் நாமே சில பாடல்களை உருவாக்கி இசையமைத்து வெளியிட்டால் என்ன என்று தோன்றியது. அதன் முயற்சியாக பூஞ்சோலை என்ற பெயர் கொண்ட முற்றிலுமான காதல் பாடல்களை வெளியிட்டான். அப்பாடல்களை உருவாக்குவதற்கு பணம் பற்றாக்குறையாக இருந்ததால் வங்கியிலிருந்து கடன் பெற்றான். இப்போது பாடல்களும் வெளியிடுவதற்கு குறுந்தகடுகளில் தயாராக இருந்தது. ஆனால் இதனை ஒரு பிரபல இயக்குனர் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என எண்ணினான். ஏதேதோ முயற்சிகள் செய்தும் யாருமே இதனை வெளியிடுவதற்கு வருவதாக இல்லை. விஜயின் அப்பாவிற்கு இயக்குனர் உதய் என்பவர் சற்று பழக்கமானவர் என்பதால் அம்மாவிடம் சென்று அப்பாவை கேட்குமாறு கூறினான். இவன் அப்பா கேட்டதற்கு அவரும் பிஸியாக இருக்கிறேன், அதனால் முடியாது என தவிர்த்து விட்டதாக அப்பா கூறினார். இவனுக்கு ஒரே அழுகையாக வந்தது. ஐயோ, இதனை வெளியிட முடியாமல் போய்விடுமோ எனவும் எண்ணினான். அப்போது இவன் இசை பயிற்றுவித்த மாணவனின் தந்தை தொலைபேசியில் அழைத்து அடுத்த கிளாஸ் எப்ப வரீங்க என கேட்டார். அதற்கு விஜய் தான் இசையமைத்த பாடல்களை வெளியிடுவதற்காக சில சினிமா பிரபலங்களை முயன்று கொண்டிருப்பதாகவும் அதன் பின்னரே வகுப்புகள் எடுக்க வர முடியும் எனவும் கூறினான். அப்படியா என கேட்ட அவர், எங்க வீட்டுக்கு மேலதான் நடன இயக்குனர் தீபா குடியிருக்காங்க. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.